இப்போ நடந்ததை பார்த்தா இந்த 25 பேர் கதி இப்ப என்ன ஆகும்ன்றது தெரியல. இவங்க அமைச்சர்கள் இல்ல அப்படின்னு இப்ப தெளிவாயிடுச்சு. அப்பதான் நமக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இது எதேச்சியாக நடந்ததா இல்லை லீமா ரோஸ் அவர்கள் இவங்க எல்லாம் வந்து விஜயுமே வந்து ஒரு திட்டம் தீட்டி அதிமுகவை உடைச்சு ஒரு குரூப்பை கொண்டு கடைசியில அவங்களையும் வந்து கூட்டு வந்தவங்களையும். அதான் நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து திமுக திரும்பி கூப்பிட்டா போக முடியாத அளவுக்கு அவங்கள வந்து ஒரு கொக்கி போட்டு வைக்கணும்னா அவங்களுக்கு அமைச்சர் கொடுத்துட்டா போக மாட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் திமுக தலைவர் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ வந்து திரும்பி வந்துருங்க, ஆதரவு வாபஸ் வாங்குங்கன்னா சீக்கிரம் வாபஸ் வாங்குவாங்க. இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காங்க. ஆமா, ஸ்டாலினா வணக்கங்க. எனக்கு என்னமோ விஜய் வந்து இந்த அதிமுகவை பிளப்பதற்கு வந்து ஒரு ஒரு நல்ல, அதாவது ஒரு சாதுரியமான ஒரு ஐடியா போட்டு அதை பிளக்கும். அவர் சபரீசனை கழட்டி விட்டாங்களா இல்லையா? பேனா நிறுவனத்தை மூட சொல்லி உதயநிதி சொல்லி விட்டாரா இல்லையா? பிளவு ஏற்படுத்தணுங்கிற திட்டமிடல் வந்து உண்மையிலேயே எலெக்ஷனுக்கு முன்னாடியே இருந்துச்சா? இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கா? லீமா ரோஸை வந்து திட்டமிட்டே இங்க கட்சிக்குள்ள சேர்த்தாங்களாங்கிற சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் இதை மிஸ் பண்ணிட்டாங்க. 47 பேரும் குறைந்தபட்சம் இவங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லியிருந்தா அதை யார் பேசுறாங்க? முதலாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு பேசுறது யாரு? சிவி சண்முகம் பேசல, வேலுமணி பேசல. ஏன்னா அவர் ஸ்டாலின் ஐயா அவர் சொல்லிட்டாரு, எப்ப வேணா இந்த ஆட்சி கவிழும், 2029 சட்டமன்ற இதுவும் பாராளுமன்றத்தோடு சேர்ந்து வந்துடும். ஆட்சி கவிழும்னா என்ன அர்த்தம்? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பெலிக்ஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். எப்போதுமே பிரேக்கிங் நியூஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அரசியலில். பல மேஜிக்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்பவும் அரசியலில் புதுசாக மேஜிக் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் பிரேக்கிங் நியூஸ் அதிமுக சார்பில் வந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து. பிளவுபட்ட அதிமுக, அப்புறம் அங்க அதுவும் பிரேக் தானே, அதுவும் பிரேக்கிங் தானே, உடஞ்சு போனது தானே. ஆமா, அதுவும் பிரேக்கிங், புரோக்கன். ஆமா, புரோக்கன் நியூஸ், புரோக்கன் நியூஸ். அதுல ஆனா என்னன்னா, எதிர்கட்சி சார்பா சோபா அரசியல், லீமா ரோஸ் அரசியல், இப்படிலாம் நிறைய பேசப்பட்டுச்சு. அவன் பேர்லாம் சொல்லக்கூடாது நீங்க. அவங்களுக்கு வந்து பேர் வந்து புது அம்மா. புது அம்மா? ஆமாங்க, சின்னம்மா மாதிரி புது அம்மா. ஆமாங்க, ஒரு காலத்துல அம்மா சின்னம்மான்னு இருந்துச்சு. திடீர்னு அவங்க பிரேமலதா வந்து அண்ணியார்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அன்னையார்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்ம அங்க டெல்லியில தான் ஒரு அன்னைன்னு சொல்லுவாங்க, இங்க ஒரு அன்னையார்னு வந்தாங்க. அப்புறம் இப்ப புதுசா வருது இவங்க வந்து ஒரு புது அம்மாவாம். அது என்ன அம்மாவில் பழைய அம்மா என்ன புது அம்மா என்னன்னு தெரியல. இவங்களுக்கு ஒரு பேரு வச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இப்போ அதிமுக கட்சியை வந்து பிளவு ஏற்படுத்தணுங்கிற திட்டமிடல் வந்து உண்மையிலேயே எலெக்ஷனுக்கு முன்னாடியே இருந்துச்சா? இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கா? இல்ல இவங்க லீமா ரோஸை வந்து திட்டமிட்டே இங்க கட்சிக்குள்ள சேர்த்தாங்களாங்கிற சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்குது. உண்மையிலே இங்க பிளவுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆளுவது வந்து நம்ம வந்து தாவேகா, தலைவர் விஜய், நடிகர் விஜய். ஏன்னா ஏன் வந்து நடிகர் விஜய் மறுபடியும் சொல்கிறோன்னா, பாக்கி பேர்லாம் வந்து சிவானை வந்து 129 நாள் பிரச்சாரம் பண்ணார். எடப்பாடியார் வந்து 126 நாள் பிரச்சாரம் பண்ணார். அவர் திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 121 நாள் பிரச்சாரம் பண்ணார். ஆளுக்கு எல்லாம் 170 கூட்டம் 200 கூட்டம்லாம் அட்டன் பண்ணாங்க. இது மொத்தம் 18 நாள் தான் பிரச்சாரம் பண்ணார் விஜய் அவர்கள். அதுலேயும் வந்து 8 இடத்துல தான் பேசினார். ஒரு இடத்துல 20 நிமிஷத்துக்கு மேலே பேசலை. பாக்கியெல்லாம் வந்து ரோட் ஷோன்னா உங்களுக்கு தெரியும், அப்படி கையாட்டிட்டு போகிறது, அப்படி அந்த வண்டியிலேருந்தே கையாட்டிட்டு போகிறது தான் ரோட் ஷோ. இது பண்ணி அவர் ஜெயிச்சிட்டார். நம்ம வந்து அவருடைய வெற்றியை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அவருக்கு ஒரு அந்த என்ன கரிஸ்மான ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பு. அந்த சினிமா மாஸ் ஹீரோன்றது ஈர்ப்பு. ஜனங்க வந்து அவர் என்ன பேசுகிறாரு, அந்த பேசுகிறதுல அர்த்தம் இருக்கா இல்லையா, அது வெறும் பஞ்சு டைலாகா, அதில் ஏதாவது கருத்து இருக்கா, மக்கள் நலன் ஏதாவது அதில் சம்மந்தம் இருக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்காம விஜய்னா கண்ண மூடிட்டு ஓட்டு போடணும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க பூரா வந்து என்ன பண்ணாங்க, டிஎம்கே ஐடி விங்கியே வந்து ஏமாற வச்சுட்டாங்கன்னா, டிஎம்கே ஐடி விங்கி கொஞ்சம்
பெண் நிறுவனம் இருந்துச்சு, ஐபேக்கை உள்ளே போட்டுருந்தாங்க, இன்னும் ஒரு 3 நிறுவனம் உள்ளே இருந்துச்சு. 4-5 நிறுவனம் அவங்களுக்கு வேலை செஞ்சிச்சு. ஆனால் அதனையும் மீறி இவங்க சத்தமே போடாமல் ஒரு 2000 ரீல்ஸு, நீ வந்து விஜய் மாமா ஓட்டு போடணும், நான் செத்துருவேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், அப்புறம் வீட்டில் பையன் வந்து தாத்தாவை வந்து நீ ஏன் வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடல, உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். இது என்ன கலாச்சாரம்? சரி, இவ்வளோ அவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஒரு மறுப்பறிக்கையோ ஒரு கண்டன அறிக்கையோ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. கட்சியோட பேரும் என் பேரும் கெட்டு போகும். எல்லாரும் என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள், நான் எல்லாரையும் மதிக்கிறேன், பெண்களை மதிக்கிறேன். ஏதோ சொல்லு போட்டு நீங்கள் மதிக்கிறீங்க, மதிக்கலை. நீங்கள் உங்கள் தாய்மார் தாய் தந்தை ஒரு காலத்தில் நடுவில் பேசாமையே அவங்கள பார்க்கும்போது கூட கையை கொடுக்காம நான் வந்து போனதெல்லாம் இருக்குது வீடியோ. அப்புறம் மனைவி தான், அவங்க தான் விவாகரத்துன்னு போயிட்டாங்க. உங்கள் பையன் பிள்ளையும் உங்கள் கூட இல்லை. பதவியேற்பு விழாவில் பையன் பொண்ணெல்லாம் கூட வரல. யாரோ ஒரு நடிகை தான் முதல் ரோலை உட்கார வச்சு எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னால் கூட பப்ளிக் லைஃபுக்கு வந்த அப்புறம் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீ சாதாரணமாக யாரோவாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு பதவிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்தாலும் அதை கவனிப்பாங்க. நீங்கள் சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றீங்க, லேசாக வந்து தலையை சொறிகிறீங்க, மூக்கை சொறிகிறீங்க, எல்லாத்தையும் வந்து கவனிப்பா, அது ஃபோக்கஸ் ஆகும். இது இயல்பான விஷயம். நீங்கள் பப்ளிக் லைஃப் வந்தாச்சு. அப்போ அந்த விஷயத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அந்த அதிமுக விஷயத்துக்கு வருவோம். இது எப்போ நடந்துச்சு, முன்னாலேயே நடந்துச்சா பின்னால் நடந்துச்சான்னா, இப்போ சி வி சண்முகத்துடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் பேசுகிறத வச்சுக்கிட்டு, அவர் ஒரு மூத்த தலைவர் அதிமுகவில். இப்போ பிளவு பிரிவு இதெல்லாம் வந்திருக்கே தவிர இப்போவும் வந்து எடப்பாடி தான் பொதுச் செயலாளர். அந்த கட்டிடத்துக்கு அதிமுக, அதாவது நம்ம இதில் வராயப்பட்டாவில் இருக்கிற அதிமுக அலுவலகத்துக்கு ஒரு தூசி கூட படாமல் பார்த்துப்போம், நாங்கள் உண்மையான தொண்டர்கள்லாம் சொல்கிறாரு. வேலுமணியும் வந்து இவர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தலுக்கு முன்னாலேயே நாங்கள் தாவேகாவை ஆதரிக்கலாம்னு சொன்னோம், எடப்பாடி முடியாதுன்ட்டாரு. சரி, அது தேர்தலுக்கு முன்னாலே ஏற்கனவே ஒரு கூட்டணி வந்துருச்சு. பாஜக, பாமக, அவர் ஜான் பாண்டியன், இது மாதிரி ஒரு மற்ற இவங்களாம் வச்சு ஒரு வந்துருச்சு. அதுவும் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. தாவேகாவோட திடீர்னு வந்தால் தாவேகா என்ன 10 சீட்லேயே அனுப்பார்? அப்படி தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி சேர்ந்துருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 50 சீட்டு குறைச்சிடலாம்னு நின்று இருப்பார். ஆமாம், அதான் அந்த சூழ்நிலையில் பின்னால் இவ்வளோ ஜெயிக்க போகிறோன்னு தெரிஞ்சால் 50 ஒத்துக்க மாட்டார் அவர். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை அது ஒத்துக்கலை எடப்பாடிங்கிறாரு. நம்மளுடைய அபிப்பிராயம் என்னென்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு அவருக்கு வந்து 108, 107 தான் இருக்குது. அவருக்கு வந்து அந்த போதிய எண்ணிக்கை இல்லை. அதிமுகவினால் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. 3வது நிலைக்கு வந்துட்டாங்க. 47 தான் அதிமுக கூட்டணி சேர்த்து எல்லாம் சேர்த்து 53 தான். அப்படி வரும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் திமுகவை வந்து, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தான் மெயின் எதிரி. இது ஒன்றும் ரகசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அன்னி வரைக்கும் அதிமுக தான் பெரிய எதிரி. தாவேகா வர்சஸ் டிஎம்கேன்னு விஜய் சொல்லிட்டு இருந்தாரே தவிர, மக்களை பொறுத்தவரை இது திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி புரிஞ்சிருக்கு. இப்போ டக்குன்னு வந்து புத்திசாலித்தனமாக சாதுரியமாக என்ன பண்ணியிருக்கணும், இந்த 47 நம்ம வரைக்கும் பாமக வராரா அவரையும் சேர்த்துப்போம், இல்லையா விட்டுருவோம். பாஜக வருதா, அப்படி உண்மையிலேயே வந்து பாஜகவையும் சேர்த்துருந்தா ஒரே ஒரு ஆள் தான், இந்த போதராஜன் மட்டும் தான் வந்தார். பேசாமல் அவங்க சரின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து வெளியிலிருந்து ஆதரவு இல்லை, குறைந்தபட்சம் இந்த 47 பாமக விட்டுருங்க, இந்த ஒரே ஒரு பாஜக விட்டுருங்க, நாங்கள் அதிமுக வந்து இவருக்கு வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னா, திமுக அந்த விசிக கம்யூனிஸ்ட்டு முஸ்லீம் லீக் எல்லாம் போய் அவர் கெஞ்ச வேண்டிய வேலையும் இல்லை. அவங்க வந்து கொள்கை அளவில் அவர்கள் திமுக கூட்டணியில் இப்போ அதான் சொல்கிறாங்க. அது எப்படிங்க கொள்கை அளவில் அங்கே கூட்டணியில் தொடருவாங்க, ஆனால் இங்கே ஆதரவு கொடுப்பாங்க? அவரு திருமாவளவனே சொல்றாரு, ஜனநாயகத்தை காப்பாற்ற போறாங்க. இல்லை எங்களுக்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாமே விசிகாவுக்கு விழுந்த ஓட்டுகள் தாவேகாவுக்கு எதிரான வாக்குகள். சரி, அதையும் சொல்லிட்டு அப்புறம் தாவேகாவுக்கு ஆதரவுன்னா அதுல என்ன ஒரு 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 என்ன எத்திக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஜனநாயகத்தை காப்பாற்ற போறோம்ன்றாங்க அவங்க. ஏன்னா வந்து கவர்னர் ஆட்சி வந்துடும். ஐயா, எப்ப கவுந்தாலும் கவர்னர் ஆட்சி வந்துதான் ஆகணும். நீங்க கவர்னர் ஆட்சி, சரி கவர்னர் வேணான்னு வீட்டுக்கு
அது பேர் என்ன, ஆட்டுக்கு தாடி வேண்டாம், நாட்டுக்கு ஆளுநர் வேண்டாம்னு சொன்னீங்க. ஆனால் ஒருத்தரையும் பிரச்சனை வரும்போது ஆளுநருக்கு போனீங்களா? அதான் கவர்னர் அமித்ஷா வந்து தலையிடுவாரு. அதிமுக எதிர்கட்சியா இருக்கும்போது, எடப்பாடி இருக்கும்போது சட்டையை கிழிச்சிட்டு வெளியே வந்தார்ல ஸ்டாலின், நேரம் எங்க போனாரு? அவர் வீட்டுக்கு போலையே, கவர்னர் மாளிகையில போனாரு. அன்னைக்கு வந்து ஆட்டுக்கு தாடி தேவைப்பட்டது இல்லை. எதுக்கு சொல்லணும்னா, இவங்க வேணும்னா ஆளுநர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வேண்டாத போது ஆளுநர் பதவியே தேவையில்லாம. இப்போ விஜய் அவர்களே இந்த அர்லேகர் அவர் ஆளுநர் 4 தடவை போய் பார்த்தாரு. ஒருத்தரையும் இந்த ஸ்கூல் நோட் புக் மாதிரி தப்பா எழுதி கொண்டு போய் அவர் திருத்தி அனுப்பிச்சாரு. விஜய் அவருடைய தேர்தல் அஜெண்டா, அவருடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளில் 14வது பாயிண்ட் பாருங்க, ஆளுநர் பதவியை வந்து நாட்டுக்கு தேவையில்லை, அதை நீக்குவதற்கு நாங்கள் போராடுவோம். அப்படி போராடுற அந்த ஆளுநரை பார்த்து 4 தடவை பார்த்து அவர் அப்பப்போ திருத்தி கொடுக்க, மறுபடியும் போய் திருத்தி கொண்டு போய் கொடுத்து ஒரு வழியாக ஆட்சி அமைஞ்சிட்டீங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் இதை மிஸ் பண்ணிட்டாங்க. 47 பேரும் குறைந்தபட்சம் இவங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லியிருந்தா திமுக உள்ள பூந்திருக்காது. இப்போ திமுக உள்ள பூந்தது மட்டும் இல்லை, அவங்க ஆட்கள் 2 இந்த 2 கம்யூனிஸ்ட் அவங்க ஆட்கள் சொல்லுது, அவங்களுடைய கூட்டணியில் இருந்தவங்க IUML முதல்ல முடியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சொல்லி வந்துட்டாங்க. திருமாவளவன் கூட சொல்லிட்டாரு, ஸ்டாலின் ஐயாட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். இல்லை, இப்போ இவங்க CV சண்முகத்தை மட்டும் போய் விஜய் பார்த்தாருல்ல முதலமைச்சர் ஆனதுக்கு, அதுதான் தவறுன்றாங்க. அது தவறான ஒரு யுக்தி. ஏன்னா நீங்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்க, வைகோ பார்த்தீங்க, வரிசையாக எல்லாரையும் பார்த்துட்டு வந்தீங்க, அன்புமணி எல்லாரையும் பார்த்தீங்க. பார்க்கும்போது எடப்பாடியை ஏன் பார்க்கல? அதுவும் மறுநாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் வேற. அது போய் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அது ஒரு அரசியல் நாகரிகம் என்ற வகையில் அது ஒரு வரவேற்கப்பட்டது, இன்னும் முழுசாக வரவேற்கப்பட்டிருக்கும். இல்லை, அப்போ திட்டமிட்டு அங்கதான் சொல்றேன். அப்ப நீங்க எடப்பாடி அவர்களை பார்க்காமல் CV சண்முகத்தையும் வேலுமணியும் போய் பார்க்குறீங்கன்னால், அப்ப ஏற்கனவே அங்க பிளவு வந்து வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்களும் அந்த சதியில் நீங்களும் ஈடுபட்டு இருந்தீர்கள் என்றுதான் அர்த்தம். அதை யார் பேசுறாங்க? முதலாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு பேசுறது யாரு? CV சண்முகம் பேசல, வேலுமணி பேசல, அம்மையார் லீமா ரோஸ் அவங்க தான் பேசுறாங்க. கையை பிடிச்சி வணங்கலாம் சொல்றாங்க முதல்ல. ஆமா, அவங்க ஏன் பேசுறாங்கன்னா, அவங்க மருமகன் வந்து நம்பர் 2 இருக்காரு, ஆட்சியில பவர்ஃபுல்லா இருக்காரு. அந்த பக்கம் பாண்டிச்சேரியில பையன் வந்து அந்த அந்த என்ஆர் ரங்கசாமி, என்ஆர் அவருடைய காங்கிரஸ்லயும் அவர் வந்து உள்ள இருக்காரு கூட்டணியில. ஆக இவங்க இல்லை, ரொம்ப அவசரப்பட்டது விஜயில் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த காங்கிரஸ் ரொம்ப அவசரமா ஓடியாந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. ஐயா இருங்கன்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு இவர் வந்து ஏதாவது ஒரு இந்த அதிமுக அந்த மாதிரி யார்ட்டையாவது பேசி ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிட்டு அதை ஆனால் அதிமுக பக்கம் போயாச்சுன்னா அப்புறம் காங்கிரஸ் பக்கம் போக வேண்டிய வேலை இல்லை. 47 பேர் உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறான்னா 5 பேரை உள்ளே கூப்பிட வேண்டிய வேலையே இல்லை. காங்கிரஸை உள்ளே கூப்பிட்ட உடனே அந்த பக்கம் டெல்லி ஆஃப் ஆயிரும். பாஜக காங்கிரஸ் உள்ள வந்துச்சுன்னா பாஜக அந்த பக்கமே வராது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வர வைத்து கொண்டு இப்போ அவங்க என்ன கணக்கு போடுறாங்க? ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸில் விஜய் முகத்தை வச்சுக்கிட்டு இந்த 2029 தேர்தலில் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இங்கெல்லாம் இவர் கூப்பிட்டு போனால் இந்த விஜய்னு ஒரு முகம், இந்த டப்பிங் படம்லாம் வருது, தமிழ் படம்லாம் டப்பிங்கில் போகுது. அப்போ ஒரு ஈர்ப்பு இருக்குது. ராகுல் காந்தியை மட்டும் வச்சுக்கிட்டு வயநாட்டிலேயே வந்து அது எவ்வளோ தூரம் செல்லும்? மற்ற இடங்கள்லேயே அமைதியிலேயே ஒரு காலத்தில் தோற்று போனார். பல மாநிலங்களில் அவர் வந்து நடைபயணம் போனார், அங்கே போனார், இங்கே போனார், பெருசாக ஒன்றும் வெற்றி காண முடியல. அப்படி இருக்கும்போது விஜயை வச்சு இந்த தென்னாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 164 தொகுதி இருக்கு, தமிழ்நாடு உட்பட 39 உட்பட. 164ல் ஒரு 100 தொகுதி வாங்கிட்டோம்னா விஜயை வச்சு, விஜய் முகத்தை காட்டி, வடநாட்டில் வந்து இப்போ வந்து படிப்படியாக காங்கிரஸ் வந்து இறங்கிட்டே வருது. எங்கேயுமே ஒரு பெரிய அளவுக்கு இல்லை. எங்கே 3வது இடத்துல இருக்குது, மேற்கு வங்காளத்தில் கூட 4வது இடத்துக்குள்ள தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வடநாட்டில் மொத்தமாக ஒரு 30-40 சீட்டு வாங்கினா கூட ஏற்கனவே இந்தியா முழுக்க வந்து காங்கிரஸ் இன்னைக்கு வந்து 100க்கு கீழே தான் இருக்கு, 90 சொச்சம் தான் இருக்கு. அப்போ ஒரு 130 140 வாங்கினா 90லேருந்து 140 வந்துட்டோன்றது ஒரு கண்ணியமாக இருக்கும். இதுக்காக தான் அவங்க அவசரமாக உள்ள வந்தது. ரெண்டாவது, ஏற்கனவே திமுகவோட இங்கே தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கிற 90% பேருக்கு வந்து ஒத்து வரல.
கடைசி நிமிஷத்தில் ப. சிதம்பரம் ஐயாவை வச்சு சோனியா காந்தி சொல்லி தான் ஒட்ட வச்சாங்களே தவிர, இது என்னதான் இருந்தாலும் கண்ணாடி உடஞ்சி போனதுக்கப்புறம் எவ்வளோ ஓட்டினாலும் அது விரிசல் இருக்கத்தான் செய்யும். இதில் எங்கே அதிமுக தவறிடுச்சு அப்படின்னா, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இவங்களா வந்து ஒரு வெளியிலிருந்து ஒரு ஆதரவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா திமுகவை உள்ள விட்டுருக்க வேணாம், திமுகவோட கூட்டணி கட்சிகளை உள்ள விட்டுருக்க தவிர்த்து இருக்கலாம். சரி, இப்போ விஜய் என்ன பண்றாரு? ஏன்னா அவர் ஸ்டாலின் ஐயா அவர் சொல்லிட்டாரு, எப்போ வேணா இந்த ஆட்சி கவிழும், 2029 சட்டமன்ற இதுவும் பாராளுமன்றத்தோடு சேர்ந்து வந்துடும். ஆட்சி கவிழும்னா என்ன அர்த்தம்? கவுத்துருவோம்னு அர்த்தம். அரசியலில் அதெல்லாம் அப்படிதான், வார்த்தைகளுடைய அர்த்தம் அப்படிதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவுத்துருவோன்னு என்ன அர்த்தம்? இந்த 4 பேரையும் எப்போ கூப்பிட்டாலும் திரும்பி வந்துடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் திருமாவளவன்லேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது திமுக கொள்கை அளவுக்கு கூட்டணி. ஆமாம், நீங்கள் அதிமுகவை சேர்த்தீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன். ஆமாம், அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளிப்படையாக அவர் மார்க்சிஸ்ட் சமூகம் பேசுகிறாரு. விசிகாலேருந்தும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க, அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுக்கக்கூடாது. இப்போ அந்த அதிமுகலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய இல்லை ஆதரவு கொடுத்த 25 பேர் சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அமைச்சர்கள் இல்லைன்னா எதிர்காலம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தாவேக்கால சேர்ந்து அங்கே போய் இடைத்தேர்தலில் நின்னா அங்கே யார் வேலை செய்யணும்? உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் தோக்கடிச்சிருப்பீங்களே தாவேகா வேட்பாளர், அவன்லாம் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யணும். அந்த நிர்வாகிகள்லாம் தாவேகா நிர்வாகி அவன் கடுப்புல இருப்பான்ல. இல்லை, இப்போ இவங்க வந்து தகுதி நீக்கம் பண்ணி தாவேக்கா புதுசா எம்எல்ஏ கேண்டிடேட்டை போட்டு அதுல ஒரு 10 பேரை எடுத்தா தாவேக்கா ஸ்ட்ராங் ஆகுங்கிற எண்ணமும் விஜய்க்கு இருக்குன்னு சொல்றாங்களா? அது எப்படி இருக்கத்தானங்க செய்யும்? ஏங்க அந்த பிளான், அதாவது அப்படியே அந்த பலாசோலைய தேன்ல வந்து என்னன்னாலும் நமக்கு தேன்ல வந்து அப்படி நுழைச்சு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பதில இடைத்தேர்தலில் வச்சு ஜெயிச்சு வரணும். நான் இதுக்கு வேலுமணி எதுக்கு, சி வி சண்முகம் எதுக்கு, நானே எந்த ஆட்களை போட்டு நான் இன்னொரு 10 சீட்டை வாங்கிட்டு போனா யார்கிட்டயுமே கெஞ்ச வேண்டிய வேலை இல்லையே. அப்போ இப்படி யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு கால் ஆதவ அர்ஜுனா லீமா ரோஸை வச்சு ஆசை காமிச்சு மோசம் பண்ணிட்டாரோ யாருக்கு? வேலுமணி, சி வி சண்முகம் இந்த குரூப்புக்கு உங்களை அமைச்சராக்கிறன்னு கூப்பிட்டு இப்போ வெளியே வந்துட்டாங்க. சண்டே ஆகிப்போச்சு. இவங்களோட சைடில் மாவட்ட செயலாளர்லாம் வந்து நீக்கிட்டாரு எடப்பாடி, வேற மாவட்ட செயலாளர்கள் போட்டாங்க. இது எவ்வளோ தூரம் அங்கே ஓட்டுது, அது யார் எவ்வளோ பக்கம் இருக்காங்க. இவங்க பொதுக்குழு கூட்டணும்னா 20% பேர் இருக்கணும். 3850 770 பேரை வச்சு தான் பொதுக்குழு கூட்டணும். சரி, பொதுக்குழு கூட்டி நீங்கள் வந்து வேலுமணி தான் பொதுச் செயலாளர், சி வி சண்முகம் தான் பொதுச் செயலாளர்னு சொல்கிறீங்கன்னு வைங்க. இந்த 20-30% வச்சுட்டு சொல்லுவீங்க. மறுபடியும் அவர் ஒரு பொதுக்குழு, டிசம்பரில் தான் பொதுக்குழு பொதுவாக முன்னாலேயே கூட்டுறாரு. கூட்டி இல்லை எடப்பாடி தான் பொதுச்செயலாளர்னு சொல்கிறாங்க. இது எங்கே போகும்? உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகும். ஏற்கனவே இன்பதுரை கூட சொல்லியிருக்காரு எம்பி அவர். இது மணிப்பூரில் வந்து இதே மாதிரி ஒரு கேஸில் அமைச்சராக்குனா பதவி நீக்கம் ஆகும். அதே மாதிரி டிடிவி தனியாக போனபோது, அமமுக போனபோது 18 பேர் போனாங்க 2018. 18 பேரும் தகுதி நீக்கம். அப்படி பார்க்க போனால் அந்த 25 பேருக்கு தகுதி நீக்கம். இப்போ இதை வந்து லீமா ரோஸ் அவர்கள் வந்து இதை செஞ்சது. லீமா ரோஸ் எப்போ வந்தாங்க அதிமுகவுக்கு? 2 மாசம் வந்தாங்க. அதுக்கு மேல ஐஜே பாரிவேந்தர் தானே இருந்தாங்க. அப்போ எடப்பாடி அவர்கள் மூலியமா தானே வந்தாங்க. அன்னைக்கு வந்தபோது அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இது ஒரு பெரிய குடும்பம், நல்ல ஃபண்டிங். ஒரு பிஜேபிக்கு இந்த தேர்தல் பத்திரம் 1000 கோடி கொடுத்தாங்க எங்க ஒயிட்லயே. அப்புறம் திமுகவுக்கு 570 கோடி கொடுத்தாங்க. இவங்க இருந்தா நம்ம கொஞ்சம் நிதி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறோன்னே ஒரு ஸ்பான்சர் கிடைக்கிறாரு, ஒரு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வராருன்னா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதை பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம். அது மாதிரி நினச்சிட்டு கூப்பிட்டுருக்கலாம். இப்போ நடந்ததை பார்த்தா இந்த 25 பேர் கதி இப்போ என்ன ஆகும்ன்றது தெரியல. இவங்க அமைச்சர்கள் இல்லை அப்படின்னு இப்போ தெளிவாயிடுச்சு. நாளைக்கு இப்போ இந்த நைட்டு வராரு கவர்னர். இந்த 25 பேரை நம்பி புரோஜனம் இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டாரு விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் விஜய். ஏன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் கடைசி இறுதி தீர்ப்பாக இருக்கும். என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். ஏன்னா 90 நாள் சபாநாயகருக்கு டைமு. இந்த இவங்க 2 பக்கம் மனு கொடுத்ததுல 90 நாள் அவர் எந்த முடிவு எடுக்கலன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். இந்த 90 நாள். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் 90 நாளைக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் உச்ச நீதிமன்றம் போனாலும் உடனே முடிவாகாது, ஒரு 6 மாதம் ஆகும். இப்போதைக்கு ஓட்டிக்கலான்னு. ஆனால்
சிக்கல்ல மாட்டிக்கிட்டது யாரு? வேலுமணி குழுவினர். இப்ப அமைச்சர்கள் ஆக்கல, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வேறு பிசிக்கெல்லாம் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு கொடுத்தா நாங்களாம் வெளியே போயிடுவோம். அவங்க கதியே டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிருமான்ற ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு அமைச்சர் கொடுத்து அவங்களும் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு வைங்க, இவங்களும் போயிட்டாங்கன்னா விஜய் சிக்கிப்பாரு. அப்பதான் நமக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இது எதேச்சியாக நடந்ததா இல்லை லீமா ரோஸ் அவர்கள் விஜய் ஆதவர்ஜுன் அவங்க குடும்பம், லாட்ரி மார்ட்டின் ஓட்டுடைய குடும்பம், இவங்கெல்லாம் வந்து விஜயுமே வந்து ஒரு திட்டம் தீட்டி அதிமுகவை உடைச்சி ஒரு குரூப்பை கொண்டு கடைசியில் அவங்களையும் வந்து கூட்டு வந்தவங்களையும் டப்பார்னு கழட்டி விட்டுட்டு இப்போ இடைத்தேர்தல் வந்ததுன்னு வைங்க, நீங்க சொன்னதுதான் தாவேகால வந்து யாருனாலும் இப்போ யாரோ பேர் தெரியாதவங்களாம் நின்று ஜெயிச்சாங்களா இல்லையா? இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால இன்னும் ஜெயிக்க அதிகமான, ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியில் இல்லாத போதே அவர் மோத்துக்காக ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு அவர் முதல்வர்னா இப்பதான் வந்து எல்லாமே ஆச்சு. அவரா வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வராரு, அவர் டிஃபன் பாக்ஸ் அவரே திறக்கிறாரு, அவரே சாப்பிட்றாரு, அவரே டிஃபன் பாக்ஸை மூடி வைக்கிறாருன்னு இந்த ஏஐல வச்சதெல்லாம் வச்சு பண்றான். வெள்ளை டவல் வச்சிருந்ததை எடுத்துட்டாருன்னு இதெல்லாம் இந்த தேச தியாகமா? இதெல்லாம் அதே ரீல்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா விஜய் வந்து அதாவது அவருக்கு விஷயம் தெரியாதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, புத்திசாலித்தனமாக செயல்படுகிறார். என்ன இந்த சினிமா டைப்ல கொஞ்சம் நிறைய இந்த ஃபில்மி டைப்ல வந்து நடக்குதுன்றது தான் வந்து அது அவர் நடிகர்ன்றதுனால அதே மாதிரி பண்றாரு. அதான் சரி. இப்போ அமைச்சரவையில இவங்களுக்கு சீட்டு அதிமுகவுக்கு கண்டிப்பா கிடைக்காது. அப்போ வேற இப்போ இவங்க சிபிஐ, சிபிஎம், விசிகா இவங்களுக்கு அமைச்சரவையில கொடுக்கறதுக்கான உறுதி வன்னியரசு அவர்களும் நாளைக்கு வந்து ஆதி திராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை கொடுக்குறாரு தான் விஜய் சொல்றாருன்னு சொல்றாங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து திமுக திரும்பி கூப்பிட்டா போக முடியாத அளவுக்கு அவங்கள வந்து ஒரு கொக்கி போட்டு வைக்கணும்னா அவங்களுக்கு அமைச்சர் கொடுத்துட்டா போக மாட்டாங்கல்ல. ஆனா திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, கொக்கியே என் கையில தான் இருக்கு, என்னைக்கு வேணாலும் நான் ஆட்சியை கவுத்துருவேன், அது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அமைச்சர் ஆக்காம வெளியிலிருந்து ஆதரவுன்னு இருக்கும்போது அவங்க சொல்றது 100% கரெக்ட். இப்ப வன்னியரசு அவங்க 2 பேர் தானே இருக்காங்க, வன்னியரசு ஜோதிமணி 2 பேர் தான். திருமாவளவன் திடீர்னு வந்து அமைச்சராக சொல்றாங்க, முதலமைச்சராக சொல்றாங்க, துணை முதலமைச்சர் அதெல்லாம் சொல்றாரு. இது வரைக்கும் அதெல்லாம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர் இன்னும் எம்எல்ஏ ஆகலை. திருச்சி கிழக்கில் இவருக்கு நிற்க வச்சு இவரை வந்து அதுக்கப்புறம் அது இப்போ இல்லை. அப்போது அவங்க 2 பேரில் வன்னியரசு தான் சீனியர். அந்த இன்னொரு ஜோதிமணி வந்து அவர் காங்கிரஸில் இருந்தவர், திடீர்னு அவரை கூப்பிட்டு சீட்டு கொடுத்தோன்னா அவர் எனக்கு எதுக்கு சீட்டு கொடுத்தான்னு எனக்கே தெரியலன்னு சொன்னார். அந்த மாதிரி உள்ளும்போது வன்னியரசு தான் ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவர். ஆதி திராவிடர் நலத்துறை கொடுக்கறதா இப்போ வந்து இன்னைக்கு ஒரு பேச்சுகள் அடிபடுது, கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இடது கம்யூனிஸ்ட்ல அவர் தளி ராமச்சந்திரனுக்கு கொடுப்பாங்க. அவர் வேற 4 கேஸ் இருக்கு, இந்த மர்டர் அந்த மாதிரி விவகாரம், கிரிமினல் கேஸ்லாம் இருக்கு. அது கொடுத்தா இப்போதைக்கு அவருக்கு அந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணிப்பார் அவர். அதனால அவருக்கும் அது பயன்படும். அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஆதவர்ஜுன் நம்பல் சொல்லியிருக்காரு, அவங்க கேட்கவே இல்லை, அதனால கொடுக்கலங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முஸ்லீம் லீக்குக்கும் கொடுக்க போகிறதா ஒரு செய்தி, அதில் யாரோ 2 பேருக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க 3 பேருக்கும் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ உள்ள நிலைமையில கொடுக்க போகிறார்கள், நாளைக்கு தெரிஞ்சிடும். அப்போ கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. இதுக்கப்புறம் திமுக தலைவர் ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ வந்து திரும்பி வந்துருங்க, ஆதரவு வாபஸ் வாங்குங்கன்னா சீக்கிரம் வாபஸ் வாங்குவாங்களா? இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்பாங்க. ஆமா, ஸ்டாலினா வணக்கங்க நல்லா இருக்கீங்களா ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்படி விடுவா, இல்லைன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு திரும்பி போயிடுவான். பதவி எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு பதவியில் வரும்போது அதில் வரக்கூடிய பணம், அதிகாரம், ஏன்னா அதை வச்சுட்டு அவன் வந்து அவனையும் வளர்த்துப்பான், ஏதோ ஓரளவுக்கு கட்சியும் வளரும். திருமாவளவனும் அதை விரும்புவார். இது வரைக்கும் அதிகாரத்தில் பங்கே இல்லை எடுக்காத விசிகா முதலாக வந்து ஆட்சியில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் வருது இல்லை, வன்னியரசா இருந்தாலும் யாரா இருந்தாலும். ஆமா ஆமா, அமைச்சர் பதவின்னு ஒண்ணு கிடைக்குது. ஆமா, முதலமைச்சர் பதவியே கிடைச்சிச்சு, அதே வேண்டான்ட்டார் அவரு. சொன்னாரு. அது முதல்ல கேட்டா எனக்கு தெரியாது, நண்பர்கள் மூலமா தான் கேள்விப்பட்டாரு. ஆனா ஏற்கனவே எனக்கு இந்த விஷயம் தெரியும்னாரு. அதெல்லாம் வந்து இந்த பக்கத்துல கேட்டால் வதந்தின்னாங்க. விட்டுருங்க. இன்னைக்கு உள்ள நிலைமையில எனக்கு என்னமோ விஜய் வந்து அந்த அதிமுகவை பிளப்பதற்கு வந்து ஒரு ஒரு நல்ல, அதாவது ஒரு சாதுரியமான ஒரு ஐடியா போட்டு அதை பிளக்கவும் இப்போ கிட்டத்தட்ட பிளந்தாச்சு.
கட்சியை ஒட்டுமொத்தமா தன் பக்கம் திருப்பதுக்கான வழியே இருக்கு. அது கட்சி உடஞ்சிட்டுனாலே அதை முழுசா அவர் பக்கம் திருப்பி இருந்தா கூட அது வந்து அது ஒரு விதமா இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் அப்பவுமே அந்த கட்சி பேரை சொல்லாம இருந்தது, திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி வித்தியாசமா பேசிட்டு இருந்தாரு. இது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இங்க அதிமுக கையை வச்சு இப்போ ஒரு பிளவு, ஏறத்தாழ ஒரு பிளவு ஏற்பட்டுடுச்சு. நீங்க வந்து இது பிளவு இல்ல கருத்து வேற்றுமை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இவங்க தனியா பொதுக்குழு கூப்பிடுறாங்க, அது பொதுக்குழுல கைது போடாதீங்கன்னு எடப்பாடி சொல்றாரு. அந்த மாதிரி இன்னொரு நரேட்டிவும் பேசினாங்க. அதாவது விஜய் வந்து பிஜேபியோடைய ஆளு, ஸோ இப்போ இவரை வச்சு ஆட்சியை நம்ம திமுகவை வெளியில கொண்டு வந்தாச்சு. இப்போ அதிமுகவை அங்கே சேர்க்கறது தான் வேலை. ஸோ அது நடைபெற முடியல எடப்பாடியினால, அது பெரிய அளவில் நடைபெற முடியல. இப்போ CV சண்முகத்தை வச்சு அதை ட்ரை பண்ணாங்க. இப்போ இங்க விசிகாவும் கம்யூனிஸ்டும் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை நடக்குது. அதனால கட்சியை உடைக்கிறதுக்கு பிஜேபி தான் வழி பண்ணுது அப்படின்னும் பேசினாங்க. இல்லைங்க, அப்படியா இருந்ததுன்னா அந்த 25 பேருக்கு அமைச்சர் கொடுத்து இங்க ஸ்ட்ராங் பண்ணிருக்கணுமே, அது ஆவலியே. நீங்க சொல்றது வந்து அதுக்கு எடப்பாடி தடையா இருக்காரோ ஒரு வியூகம் வந்து அதாவது அரசியல எப்படி வேணாலும் நீங்க திருமாவளவனும் RSS கைப்பாவை தான் விஜய் அப்படின்னு அந்த இது சம்பளம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட சொல்லிட்டு இருந்தாரு. பிஜேபி பி டீம்னு சொன்னாரு, அதெல்லாம் ரைட்டு. பிஜேபி பி டீம்னா அதான் விஜய் தான், விஜயத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபியின் பி டீம்னாங்க, சில பேர் திமுகவின் பி டீம்னாங்க. இது யாருக்கு யாரு பி டீம்? கடைசியில யார் வந்து இந்த பக்கம் திமுக விடுங்க, அந்த பக்கம் பிஜேபியை விடுங்க, யாரு ஓடி வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னு சம்மந்தமே இல்லாம காங்கிரஸ் கொண்டு வந்து கொடுத்தது. அது திமுகவோட சண்டை போட்டுக்கிட்டு வந்து கொடுத்தது. சரிங்களா? அப்போ இந்த பி டீம்னு சொல்றதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து திட்டுறதுக்கு வந்து நம்ம தமிழ்ல வந்து ஏதாவது கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுற மாதிரி அரசியல்ல பி டீம்னு சொல்லி திட்டுறதுங்கிறது ஒரு வழக்கமா போச்சு. யார் வேணாலும் சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு கால் பி டீமா இருந்துச்சுன்னா இந்த 25 பேருக்கு ஆதரவு கொடுத்து அமித்ஷா விளையாடி விஜயோட ஆட்சியை வந்து நிரந்தரமா 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல்ல அந்த மாதிரி இல்லை செய்யணும். அது மாதிரி நடக்கிற மாதிரி தெரியலையே. இப்போ இந்த 25 பேரும் ஆதரவு கொடுத்தா டிஸ்குவாலிஃபை ஆவாங்கன்ற ஒரு வரும்போது எனக்கு கிடைத்த தகவல்களில் அமித்ஷா வந்து இதில் நம்ம தலையிடவே வேணாம், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆள், இந்த ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்கறதுக்கு புதுசாக மாநில தலைவர் யாரை போடணும்னு அதை என்ன ஏதுன்னு பார்த்து அதை நம்ம வளர்கிற வழியை பார்ப்போம். இது நமக்கு இப்போ ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியல் வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம தலையிட்டா இன்னும் அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாதுன்னு ஒதுங்கி இருக்கிறதா தான் தகவல். நம்ம என்ன சொல்கிறோம்னா, இன்னைக்கு கடைசியில் என்ன நடந்துச்சு, அதே மாதிரி அங்கே திமுகலையும் குழப்பம் ஒன்றும் இல்லாமல் இல்லை. அவர் சபரீசனை கழட்டி விட்டாங்களா இல்லையா? பேனா நிறுவனத்தை மூட சொல்லி உதயநிதி சொல்லி விட்டாரா இல்லையா? ஆனால் வந்து சபரீசன் என்ன சொல்கிறாரு, நான் இன்னும் தொடர்ந்து கடினமாக உழைப்பேன், திமுகவுக்காக பணிபுரிவேன் அப்படிங்கிறாரு. என்ன பணிபுரிவாருன்னு தெரியல. இது வரைக்கும் அவர் என்ன பணிபுரிஞ்சாரோ அதை விட இன்னும் கடுமையா பணிபுரிவேங்கிறாரு. கனிமொழி அவர்களும் நம்ம தனியாவே நிற்போங்கிற மாதிரிலாம் ஆமா, நான் வந்து கூட்டணி இனிமேல் நம்பக்கூடாது, நம்ம கட்சியை பலப்படுத்த வேண்டும்னு பேசுறாங்க. அவங்க வந்து மாநில அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப ஆவலா இருந்தாங்க. நம்மளே பேசியிருக்கோம் நம்ம. அப்போ திமுகலையும் உள்குழப்பங்கள் நிறைய இருக்கு, அதிமுகவில் உள்ள உள்குழப்பங்கள் வெடிச்சிருச்சு, வெளியே வந்துருச்சு. திமுக அப்படி கொஞ்சம் உள்ள அப்படி சுத்திக்கிட்டு இருக்கு, இன்னும் அது வெடிக்கல இருக்கு. இப்ப விஜய் வந்து தாக்கு பிடிப்பாரா? அனிதா ராதாகிருஷ்ணன் 6 மாசத்துக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டாங்கிறாரு. இவரும் வந்து ஸ்டாலின் அவர்களும் வந்து தேர்தலுக்கு தயாராருங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாரும் வந்து இன்னொருத்தர் காலை எப்படி வாடுறதுன்னே, இது முன்னால வந்து வழக்கமா திமுக அதிமுகக்குள்ளதான் அந்த பிரச்சனை இருக்கும். இப்போ 3வது ஒரு கட்சி வந்து இதே இந்த சிக்கலுக்குள்ள அந்த நூடுல்ஸ் மாதிரி இது வந்துருச்சு. இது எவ்வளவு தூரம் இந்த ஆட்சி தாக்கு பிடிக்கும்? இந்த 25 பேரும் இப்போ ஆதரவு இல்லை, அமைச்சர் இல்லைன்னு வைங்க, இவங்க ஏங்க ஆதரவு கொடுக்க போறாங்க? இவங்களுக்கெல்லாம் அமைச்சரோ வாரியமோ இல்லை எந்த பயனும் இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னா ஏதாவது ஒன்று பேசி மறுபடியும் போய் எடப்பாடியோட ஒட்டி எடப்பாடிக்கு இருக்கிற பவரை கொஞ்சம் குறைச்சி இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அதை இப்பதான் பேசிட்டு இருக்காங்க அதிமுகல. இல்ல அப்புறம் இவங்க உயர்மட்ட குழுன்னு ஒன்று வச்சு கொஞ்சம் அவங்களுக்கு பவர் கொடுக்குற மாதிரி எடப்பாடி இறங்கி வந்து பேசுறாருன்னு சொல்றாங்க. இல்ல அப்புறம் இவங்க இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறாங்கல்ல, நீங்க மறுபடியும் OPS சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணும்னு ஏன் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க CV சண்முகம்? அதை சொல்றதுக்கான காரணம் ஏன்னா ஏற்கனவே அவங்க வேண்டான்னு தான் இவங்க எல்லாருமே ஒரு தனியா வந்தாங்க.
இல்லை அது நடுவில் கூட ஒரு 6 பேர் போய் அவங்கெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி அந்த முக்குளத்தோர் ஓட்டுக்காக அப்படி இப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக இப்போ ஓபிஎஸ்ல பின்னால் எவ்வளோ வாக்கு வாங்கி போச்சு. சசிகலா வந்து அங்கங்கே யாரோ கொஞ்சம் நிற்க வச்சாங்க. இஞ்சி போனால் அமமுகவுக்கு எதிராக நிற்க சசிகலா தானே அவர் நயினார்லாம் தோத்து போனதா சொல்கிறாங்க. ஏங்க அதான் முக்குளத்தோர் வாக்கு பிளவுபட்டதுனால தான் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அமமுகவும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு காரணமும் அதுதான் சொல்கிறாங்க. இருக்கலாம். பட் அவங்கள கூப்பிட்டு வந்தா எடப்பாடி வந்து எந்திரிச்சு இடத்த காலி பண்ணி கொடுப்பாரா? பொதுச்செயலாளர் இருக்க முடியாதுல்ல. 4 வருஷம் அவர் சிஎம் இருந்துட்டாரு, கிட்டத்தட்ட தலைவருங்கிற அளவு பொதுச் செயலாளர்னு இருந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் சசிகலாவுக்கு விட்டு கொடுத்துட்டு ஓபிஎஸ் திமுக போயிட்டாரு. இனிமேல் அவரை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அது எங்கே போய் செட்டில் ஆயிட்டாரு. அப்போது இவ டிடிவி தினகரன் ஏற்கனவே எடப்பாடியோட தனி கட்சியாக இருக்காரு. எடப்பாடிக்கு ஓரளவுக்கு முன்னால் எப்படி இருந்தாரோ இப்போ கொஞ்சம் ஒரு அரவணைப்பாக தான் இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ அதிமுக டோட்டலாக அழிவுபடாமல் இருக்கணும்னா இந்த 2 குரூப்பாக இருக்கிறது ஏதோ ஒரு பரஸ்பர ஒரு புரிதலில் வச்சுக்கிட்டு எடப்பாடியும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், இந்த வேலுமணி சண்முகம் அவர்களும் இவங்களும் விட்டு கொடுக்கணும். அதாவது இவங்க சண்டையில் விஜயை வளர விடுவதும், நான் வந்து விஜய் வளரக்கூடாது விஜய்க்கு எதிராக சொல்லலை, விஜய் வளர்றதுக்கு அப்புறம் நீங்க என்ன கட்சி நடத்தணும்? அதுக்கு பேசாம எல்லாருமே கட்சியை கழிச்சிட்டு விஜய்க்கு போய் சேர்ந்துருங்க. அதிமுக கொண்டு போய் தாவேகால மெர்ஜ் பண்ணிருங்க. சரத்குமார் வந்து அவர் கட்சியை வந்து பாஜக மெர்ஜ் பண்ண மாதிரி அப்படி மெர்ஜ் பண்ணவர் இப்ப சரத்குமார் எங்க இருக்காரு பாஜகல? அந்த மாதிரி நீங்க வந்து அது இல்ல அதிமுக அப்படி ஒன்றும் சின்ன இயக்கம் இல்ல. சமத்துவ மக்கள் கட்சின்னு அவர் வச்சிருந்தது அவர் ரொம்ப சின்ன கட்சி. இவங்க அப்படி இல்லைல்ல மதிமுக மாதிரியா? அவளோட கட்சி அதுவும் 2 உடஞ்சு போச்சுன்னு. அதிமுக ஒரு பெரிய இயக்கம். எம்ஜிஆர் பீரியட்ல வந்து அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் புரட்சி தலைவி பீரியட்ல வந்து மிகப்பெரிய இயக்கம். என்னை பொறுத்தவரை இவர்கள் வந்து மீண்டும் வந்து ஏதோ ஒரு புரிதல்ல வந்து ஒரு ஒன்று சேர்ந்தால்தான் அதிமுக என்ற இயக்கம் தாக்கு பிடிக்கும். நீங்க இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு முயற்சி செய்வதற்கான வழியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.